வணக்கம். இன்றைக்கி 8ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.3ல் உள்ள 3வது கணக்கு பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3வது கணக்கில் எந்த முற்றொருமை யூஸ் ஆகுதுன்னாக்கா கன முற்றொருமையில் உள்ள 2வது முற்றொருமை தான் யூஸ் ஆகும். a - b the whole cube is equal to a cube minus 3a square b plus 3a square ab square minus b cube. அதன் அடிப்படையில் இந்த ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 5 minus x the whole cube is equal to 5 cube minus 3 squared into x plus 3 into x squared minus x cube. அது எப்படி வருது? 125 5 cube 125 minus 75x plus 15x squared minus x cube. இது ஹைரார்கி ஆர்டரில் இல்லை. அடுக்கு பவர் ஜாஸ்தியாகும்போது லாஸ்ட்டில் வராது, ஃபஸ்ட்லேயே வரும். ஆனால் அந்த கிவன் ஈக்குவேஷனை நம்மளுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதால நம்ம கொடுக்கப்பட்டதை அப்படியே எழுதிடலாம். 2வது கணக்கு பாருங்கள். 2வது கணக்கில் 2x minus 4y இந்த ஹோல் கியூப் 2x 2a இருக்கிற இடத்துல 2xன்றதால 2x த ஹோல் கியூப் minus 3 into 2x whole square into 4y plus 3 into 2x into 4y squared minus 4y cube போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். 8x cube 2x cubeனாக்கா 2 into 2 into 2 8x cube minus 48 x squared y plus 96 xy squared minus 64 y cube. இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சரு கிடச்சிடும். அடுத்தது பாருங்கள். ஈக்குவேஷனை நல்லா நம்ம பார்க்கணும், பார்த்துட்டு நம்ம விளக்கம் போடணும். அடுத்தது 3வது கணக்கு பாருங்கள். இந்த 3வது கணக்கில் ab minus c square c square இந்த ab minus c ஸ்கொயர்னால் ஏன்னு இருக்கிற இடத்துல ஏபியும் பின்னு இருக்கிற இடத்துல சியும் இருக்குது. அப்போ ab த ஹோல் கியூப் minus 3 into 1 மைனஸாக வரும் இல்லையா? இந்த 2வது கணம் முற்றொருமை இல்லை, அதனால் minus 3 into இந்த ஏபி ஸ்கொயர்டு சி, அது ஏபி ஸ்கொயர்னாக்கா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு வந்துடும், ப்ளஸ் 3 into ஏபி சி ஸ்கொயர் மைனஸ் சி கியூப் இஸ் ஈக்குவல் டு. இதை அப்படியே பாருங்கள். ஏபி த ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், இது ஏபி ஹோல் க்யூப் இருக்கிறதால ஏ க்யூப் பி க்யூப் minus 3 a squared b squared c plus 3 into ab c squared minus c cube. இதுதான் வந்து ஆன்சராக வரும். அடுத்தது பாருங்கள். இந்த 4வது கணக்கில் 48 த ஹோல் கியூப் 48 த ஹோல் கியூப். இப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 52 அங்கே கொடுத்துருந்தாங்க, நம்ம 50 + 2ன்னு போட்டுக்கிட்டோம். இங்கே 48ன்னு குறைச்சி கொடுத்துருக்கிறதால 50 - 2 போட்டால் தான் 2வது கணமுற்றொருமை அடிப்படையில் இருக்கும். 50 - 2 த ஹோல் கியூப் அப்படின்னு போட்டுட்டு 50 கியூப் minus 3 into 50 ஸ்கொயர்டு into 2, அதுக்கடுத்தது ப்ளஸ் சைன் போட்டு 3 into 50 into 2 ஸ்கொயர்டு minus 2 கியூப். அப்போ நம்மளுக்கு இந்த 50 கியூப் அப்படின்னு வந்தாக்கா என்னது 1,25,000 minus 15,000 plus 600 minus 8. இதெல்லாம் சேம் சைனை ஆட் பண்ணிடணும். ஒன்றுட்ட ஒரு நம்பர் சேம் சைன். 1,25,000 600 ஆட் பண்ணி அதில் 15,008 நீங்கள் சைடில் போட்டுக்கோங்க. சைடில் போட்டுக்கிட்டால் உங்களுக்கு வந்துடும் 1,10,592 கிடச்சிடும். இந்த 15,008 ஆட் பண்ணிக்கணும். இந்த 600 1,25,000 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,10,592 ஆனது கிடைத்துவிடும். தட் இஸ் த ஆன்சர். அடுத்தது நம்ம லாஸ்ட் சம் பார்ப்போம். 97xy த ஹோல் கியூப். இது எப்படி எழுதுறது? 100லேருந்து லெஸ் பண்ணணும். 100 மட்டும் நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அது வராது. அதனால் xyன்னு இருக்கிறதால நம்ம என்ன செய்யணும்? 100xy minus 3xyன்னு போட்டு தான் நீங்கள் லெஸ் பண்ணணும் த ஹோல் கியூப், இந்த கனமுற்றொருமை. அப்போ 100xy த ஹோல் கியூப் minus 3 into 100xy squared into 3xy plus 3 into 100xy
இன்ட்டு 3xy ஸ்கொயர். இந்த 3ன்றது வந்து உங்களுக்கு ரெண்டாவது உறுப்புக்கான 3 மைனஸ் 3xy த ஹோல் க்யூப். இங்கே பாருங்கள், இதில் எல்லா உறுப்புகளுமே இங்கே xy க்யூபுன்னு தான் வருது. இதில் பார்த்திங்கன்னா என்னது 100 க்யூப் என்னது 100 க்யூபுன்னாக்கா 6 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ் க்யூப்